ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் முக்கியமான மிகவும் சிறப்பான ஒரு திருப்புகழ். நம்மை உண்மையிலே முருகப்பெருமானுக்கும் அருணகிரிநாதர் பெருமானுக்கும் மனசார நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, முருகனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும். அதாவது முருகனுடைய பதிகங்கள், திருப்புகழோ, வேல்மாறலோ, கந்தசஷ்டி கவசமோ எல்லாராலையும் கண்டிப்பாக படிக்க முடியாது. ஏன்னா என்னோட 35 வயசுக்கு மேலே தான் நான் இந்த பதிகங்களையே நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுவும் திருப்புகழ் படிக்கிறதுக்கு எனக்கு 40க்கு மேலே ஆயிடுச்சு. 41 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் திருப்புகழை தொட்டிருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது திருப்புகழ்னு ஒரு வார்த்தை வேணால் சொல்லியிருப்போம். ஆனால் நான் படித்ததும் இல்லை, எதையுமே நான் பார்த்ததும் இல்லை. இப்போ என்ன எப்பிறவில் செய்த புண்ணியமோ இப்போ திருப்புகழ் புக்கு நம்ம கையில் இருக்குது. அருணகிரிநாதர் பெருமான் கொடுத்த மிகப்பெரிய சொத்து நம்மளோட கையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கலியுகத்தில் ஒவ்வொருவரும் அவங்களுக்கான திருப்புகழை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, திருப்புகழை படிங்க, நம்மளோட குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான திருப்புகள் தான். இதுக்கு விளக்கம் நான் முதல்ல சொல்கிறேன். இந்த திருப்புகளை உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், ஒரு காரியம் எடுத்துட்டால் இதில் வெற்றி வேணும், இல்லை நார்மலாகவும் நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லை, இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த திருப்புகளை தினமும் பாராயணம் பண்ணுங்கள். ஒன்று 48 நாளாக பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 21 டேஸ், அதாவது நீங்கள் உங்களுக்கு வேண்டுதல் இருந்தது அப்படின்னா சங்கல்பமாக வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லையா, எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ பண்ணுங்கள். இப்போ நான் இதை கொடுத்துருக்குறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் மொபைலில் வச்சுட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் kaumaram.comல போய் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும், விளக்கத்தோடு இருக்கும். கண்டிப்பாக அதை படித்து பாராயணம் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன திருப்புகழ் அப்படின்னு சொல்கிறேன். திருப்புகழ் 567. இது ரத்னகிரிக்குரிய திருப்புகழ். பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி, பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி, முத்தனாம் ஆரனை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே, முத்தனாம் ஆரனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே, உத்தம அதான சர்க்குணர் நேயா, உத்தம அதான சர்க்குணர் நேயா, ஒப்பிலா மா மாணிக்கிரிவாசா, வித்தகா ஞானசக்தி நிபாதா, வெற்றி வேலாயுத பெருமாளே. இப்போ நான் விளக்கத்தை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கந்தன் வழி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பாடல்களும் பதிகங்களும் மந்திரங்களும் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக அதை பார்த்து பயனடைங்க. அன்பினால் உன்னை உறுதியாக, அதாவது முருகப்பெருமான உன்னை நான் என்னோட அன்புனால் உறுதியாக பற்றிட்டுருக்கேன். அப்படிப்பட்ட நான் உன்னுடைய திருப்புகளை, உயர்ந்த திருப்புகளை பாடி எனக்கு முக்தி கிடைக்க, இன்ப வாழ்வு, அதாவது சிவகதி முக்தி கிடைக்க நீ அருள் புரியணும் முருகா அப்படின்னு கேட்குறாரு. உத்தம குணங்களை கொண்டுள்ள நல்ல இயல்புள்ளவர்களின் நண்பனே, உயர்ந்த குணங்களை கொண்டவர்களுக்கு தான் முருகன் நண்பனாக இருப்பார். சமானம் இல்லாத பெருமை பொருந்திய ரத்னகிரியில் வாழ்பவனே, பேரறிவாளனே, ரத்னகிரியில் வாழ்பவனே, பேரறிவாளனே, திருவருள் ஞானத்தை பதியச் செய்பவனே, வெற்றியை தரும் வேலை ஆயுதமாக கொண்ட பெருமாளே, தெரியும் வெற்றிவேல் வீரவேல். இப்படிப்பட்ட இந்த திருப்புகளை பாடி பயனடையுங்கள்.